தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். இந்த மாத வாக்கு தத்தம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிற மாதம். கரங்க தட்டி கத்த நடி சொல்லாமா? சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்ப நமக்கு எல்லாம் கூடணும், நல்வாழ்வு உண்டாகணும், நல்ல காரியங்கள் உண்டாகணும், நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்கறது இல்லை, எதிர்பார்க்கிற காரியத்துக்குரிய வார்த்தையே நான் சொல்லி அதை விசுவாசத்துல எதிர்பார்க்கணும். ஆமென். நிறைய பேர் இலக்கை நோக்கி பாருங்க, இலக்கை நோக்கி பாருங்க, அந்த இலக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இலக்கை மட்டும் பார்க்குறாங்க, இலக்கை கொடுத்த தேவனை மறந்துடுறாங்க. அதுதான் இலக்கை போய் சென்று அடைய முடியல. அப்போ இலக்கை ஏன் சென்று அடைய முடியலன்னா, இலக்கை பார்க்கணும்னா தப்பு கிடையாது, ஆனால் இலக்கை கொடுத்தாரு பாருங்க, அவரை பார்க்கும்போது அந்த இலக்கை நோக்கி சரியாக நம்மளை என்ன பண்ணுவோம், சரிப்பிடித்த அதில் கொண்டு போக அவர் போதும், தேவன் நல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது சொல்லுது, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். யாருக்கு எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்? யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ, அந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பாசிபிள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாமே இம்பாசிபிளாக இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் இது நடக்காதுங்க, நானே முடிவு பண்ணிட்டேன், இது தேராதுங்க, இது உருப்படாதுங்க அப்படின்னு நம்மளே சில காரியத்தை முடிவு பண்ணிட்டோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எது முடியலன்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட கொண்டு வா, நான் அதை என்ன பண்ண முடியும், அதை எல்லாம் உடையவனா மாற்ற முடியும். ஆமீன் சொல்லாமா? சொல்லுங்க. சாத்தியம் இல்லாததை கர்த்தர் சாத்தியமாக்குவார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்போ இன்னைக்கு விசுவாசிக்க தான் நான் முயற்சி பண்ணுமே தவிர, நான் வேலையை முயற்சி பண்ணுறது இல்லை, வேலையில் நான் செயலை முயற்சி பண்ணுறது இல்லவே. அப்போ ஏன்னா விசுவாசம் எப்படி எதில் வேலை செய்யும்? தேவனுடைய வார்த்தையில தான் வேலை செய்யும் இல்லையா? சொல்ற பாருங்க, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப விசுவாசம் எதுல மூவ் ஆகும்னா, நான் செய்யற வேலையில் அல்ல, நான் செய்யற படிப்புல அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து தேவனுடைய அன்புக்குள்ளார் நான் வந்துட்டேன்னா, அந்த விசுவாசம் என்ன பண்ணும், அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதான் ஒரு வேதவல்லன் சொல்றாரு பாருங்க, விசுவாசம் என்பது சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குறதான். ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்டதான்? சாத்தியமா, அதாவது விசுவாசம் என்பது சாத்தியமில்லாத சாத்தியமாக்குறது. அன்பு எப்படின்னா, சாத்தியமில்லாத காரியத்தை எனக்கு எளிதாக்குவது அன்பா. அப்ப இது வரைக்கும் நான் ஈஸியா என்னால் வாழ தெரியல, நான் கஷ்டப்பட்டு தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசம் இருக்குது. ஆனா தேவனுடைய அன்பின் விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளார என்ன பண்ணல இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் என்ன பண்ணுன்னா, எனக்கு எல்லாத்தையும் எளிதா மாத்தி என்ன பண்ணும், கொடுக்கும். ஆமீன் சொல்லாமா? சொல்லுங்க. விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்ப கூடாது ஒன்றும் இல்லை. அப்ப இதே வேற வேற இந்த அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்னா, மனுஷரா இது கூடாதுதான் தேவனால எல்லாம் கூடுன்னு சொல்லுது. என்னங்க, நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லுது, ஆனா அங்க மனுஷர்கள கூடாதுன்னு சொல்லுது. நீங்க கூடுன்னு சொல்றீங்க, ஆனா பைபிள் கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அதுவுடைய பொருளே வேற, இங்க சொல்லக்கூடிய பொருளே வேற. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இந்த சம்பவம் எப்படின்னா, இந்த 17ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. 9:17 இருந்து நான் வாசிக்கிறேன். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்போது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து இது மாதிரி என் மகனுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை சுகமாக்குவான்னு சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், ஆனா அவங்களால என்ன பண்ணல முடியல அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பிரதியுத்தரமாக இயேசு என்ன பண்றாரு தெரியுமா, சீஷர்ல கடிந்து கொள்கிறார். அது நமக்கு இப்போ வேணாம். கடிந்து கொள்வது மாத்திரமல்ல, திரும்ப கடிந்து கொண்டுட்டு திரும்ப யார்கிட்ட பேசுறாரு? 21ஆம் வசனத்துல தகப்பன்கிட்ட பேசுறாரு. அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம்
ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாய் இருக்கிறது. அப்ப இங்க ஏற்கனவே சொல்லிடுச்சு. ஆனா திரும்ப திரும்ப ஏன் இதை கேட்கிறா தெரியுமா? இவன் எப்படி வரான்னா, இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது நான் சீஷர்கள்ட்ட கேட்டேன், அவங்களால அதை கூடாம போய், அதாவது சாத்தியம் இல்லாம ஆயிடுச்சு. உங்களால முடியுமா, இது உங்களால சாத்தியமாகுமா அப்படின்னு என்ன பண்றான் அவன் கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது, ஆண்டவரே நீங்க சாத்தியமா உங்களுக்கு முடியும்னு நம்ம வரல. அங்க பார்த்துட்டேன் அவங்களால முடியல, உங்களால முடிஞ்சா சாத்தியமாக்கல, நான் என்ன பண்றேன் வந்த வழி என்ன பண்றேன் திரும்பி. அப்ப தேவன்கிட்ட வரும்போது சாத்தியமா ஆகுன்னு வரல, சாத்தியமே இல்லை, அவங்களாலும் சாத்தியம் இல்லை, உங்களாலும் சாத்தியமா இருக்குமான்னு ஒரு கேள்வியோட வரான். அதுதான் கர்த்தர் சொல்றாரு முதல் அதை படிக்கும் போது, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப நீ அவங்ககிட்ட, அதாவது சீஷர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட வரும்போது நீ எதில் தான் வரணும்? விசுவாசத்துல தான் வரணும். நீ விசுவாசத்துல வந்துட்டனா, நீ விசுவாசித்து எதெல்லாம் வரியோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க தேவன் நல்லவரா என்ன பண்றேன். அப்ப இந்த மாலை வேளை நீங்க மற்றவங்கிட்ட பழகுவது போல தேவன்கிட்ட பழகுவது கிடையாது, மற்றவங்கிட்ட பேசுவது போல தேவன்கிட்ட பேசுவது கிடையாது, மற்றவங்கிட்ட உறவாடு போல தேவன்கிட்ட உறவாடுங்க. தேவன் எனக்கு எப்படிப்பட்டவர் இல்லையா? தேவன் ஒன்றென்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறாருன்னு விசுவாசிக்கணுமா? அப்ப தேவன்கிட்ட வரும்போதெல்லாம் நீங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல எண்ணங்களோட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும். அப்ப இவன் என்ன நினைப்பு வரானா, அவங்களால முடியல, உங்களால முடியுமா அப்படின்னு தான் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் இங்க இந்த அதிகாரத்துல அந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு திரும்ப கேட்கிறாரு. இங்க அந்த 19 பாருங்க, அவரை பிரதிவித்திரமாக, விசுவாசமில்லை சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை என்ன பண்ணுது, அலை கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அப்ப இவன் வரும்போதே சாத்தியம் இல்லைன்னே யோசிச்சுட்டு வரான். அதுலதான் ஆண்டவர் கேட்கிறார், அவன்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஏன் இன்னைக்குமே நீங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போகும்போது விசுவாசம் இல்லாத போயிட்டீங்கன்னா, அந்த விசுவாசத்தை துவக்கக்கூடிய, விசுவாசத்தை ஆரம்பித்து அதுல பயிற்சி செய்யக்கூடிய வார்த்தையை நம்ம கர்த்தர் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாரு இருப்ப. இங்க அப்படிதான் அவன்கிட்ட விசுவாசம் இல்லாம வரான். அவன்கிட்ட பேச்சு கொடுக்கிறார். பேச்சு கொடுத்து எப்படி பேச்சு கொடுக்கிறார் தெரியுமா? இது எத்தனை இது என்ன பண்ணுது, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம், ஏன்னா இயேசுக்கு தெரியாதா என்ன அவன் எப்போ பிடிச்சி பிரச்சனையா இருக்கிறான்னு. ஏன்னா அங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறாங்க எப்போ இருக்கிறது, சிறு வயது முதல்ல இருக்கு. திரும்ப ஏன் கேட்கிறாருன்னா, அவனுக்கு இது முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அது முடியாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டு இப்ப என்னிட்ட வரும்போது நீ முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத, என்னிட்ட விசுவாசத்தோட என்ன பண்ணு வா. நான் மூலமா தேவன்கிட்ட வரும்போது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், இல்லாண்டவர் என்னால முடியல உங்களால முடியும்ட்டு விசுவாசத்துல என்ன பண்ணலாம். ஹல்லேலூயா. அதாவது சபைக்கு வரும்போது சும்மா வந்துட்டும் போகலாம், விசுவாசிட்டும் போகலாம். நிறைய பேர் சும்மா வந்துட்டு சும்மா போனா அதுல எந்த பலனும் இல்லை, ஏதோ கூட்டத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வரக்கூடிய எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? சாத்தியம் உங்களுக்கு இல்லதான், ஆனா சாத்தியமா நீங்க யோசிக்கிறீங்களா? சாத்தியமா அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா ஆண்டவர் சொல்றாரு அது கூடுன்னு. ஆமென் சொல்லாமா? அப்ப சொல்றாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாய் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கதையை என்ன பண்றான் சொல்றான். சொல்லும் போது ஒன்னு சேர்த்து சொல்றான். இதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லாத மாதிரி அவன் பேசுறான். ஆனா இங்க அந்த கதையை சொன்ன பிறகு, ஆண்டவர் கேட்ட பிறகு அவன் எப்படி பேசுறான் பாருங்க. 22, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி, என்ன மனதிறங்கி எங்களுக்கு. அப்ப இது வரைக்கும் அவன் என்ன ஆச்சுன்னா, அவனே முடிவு பண்ணிட்டான், சீஷர்களால முடியல, இவங்களால முடியாது, ஆனாலும் உங்களை கொண்டு வந்திருக்கேன், முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்றான். அப்பதான் அவர் அந்த ஸ்டோரியை கேட்கிறார். ஸ்டோரி கேட்கும்போது அவனை ஒரு விதமான ஒரு மாற்றத்துக்குள்ளார கொண்டு வருகிறார். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், சில வேலைகள்ல நீங்க அதாவது நீங்க படிக்கும் போதும் உங்க ஆசிரியர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, உங்களை கடுமையா பேசுற மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு திரும்ப உங்களை பேச்சு கொடுத்து உங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பேசிட்டே இருக்க தெரியுமா? உங்களை கடுமையா பேசிட்டாங்க. அந்த கடுமையா பேசுறதோட நீங்க வந்துட்டீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு என்னதான் என்ன இருக்கும், ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு வெறுப்பு என்ன பண்ணும் இருந்துகிட்டே. ஆனா திரும்ப அவங்க கூப்பிட்டு இதையும் அதையும் ஏதாவது பேசி என்ன பண்ணுவாங்க, திரும்ப நம்மள அப்ப ஏன்னா திரும்பவும் அவங்ககிட்ட நல்ல உறவுல நம்ம வரும்படியா, திரும்பவும் நல்ல ஐக்கியத்துக்கு வரும்படியா அவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. நம்ம அந்த உலகத்துல பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அதை விட சிறந்த காரியத்தை சொல்றாரு. அவன்கிட்ட பேசி ஈசி முடிச்சுட்டு சொல்றாரு. இங்க சொல்லும்போது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், அப்ப நீ சாத்தியமில்லைன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா இப்போ கொஞ்சம் உனக்கு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுது,
வருது. ஆனா வெறும் நம்பிக்கையில இல்லாதப்பா, விசுவாசத்துக்குள்ளார என்ன பண்ணு? அப்ப விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். கூடாததுன்னு ஒண்ணுமே இல்ல. ஆமென். இங்க சொல்லும்போது விசுவாசிக்கிறவனுக்கு எப்படி சொல்லுது? விசுவாசிக்குன்னு சொல்லல. இப்ப நம்ம எல்லாரும் விசுவாசி இல்லையா? ஆமா தானே? நான் விசுவாசிங்க, புதிய ஏற்பாடு சபை விசுவாசிங்க அப்படிங்கிறதால அது நடக்கிறது இல்ல. புதிய ஏற்பாடு விசுவாசியா இருக்கிற நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது கூடும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் விசுவாசியா இருக்கிறாங்க தவிர விசுவாசம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, அவன் நம்பிக்கை இல்லாம வருகிறான். வரும்போது அவன் அந்த விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் பேசின பிறகு அவன் சொல்றா பாருங்க, ஆண்டவரே நான் அவிசுவாசமா இருக்கிறேன், அந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அடுத்த வசனத்தை 24 வாசிச்சீங்கன்னா சொல்றாரு பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று கண்ணுடனே சத்தமிட்டு சொன்னான். அப்ப என்ன சொல்றான்னா, இது வரைக்கும் நான் விசுவாசத்துல நான் அதை விசுவாசத்துல உங்கள்கிட்ட மூவ் ஆகாம விட்டுட்டேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன பிறகு நான் விசுவாசத்துல மூவ் ஆகுறேன். மூவ் ஆகுறதுக்கு எனக்கு விசுவாசம் என்னன்னு என்ன பண்ணல தெரியல. எனக்கு அவிசுவாசம் எனக்குள்ள என்ன பண்ணுது, நிறைய இருக்குது. அவிசுவாசத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அவிசுவாசத்தை நீக்கிட்டு விசுவாசத்துல வளர செய்ய எத்தனை ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. இதை கேட்ட பிறகுதான் ஆண்டவர் அவனை சுகமாக்குறார். ஏன் தெரியுமா? அவனை சுகமாக்குறதால அவன் சுகத்தோட இருக்க முடியாது. அவனுக்குள்ளார விசுவாசம் வரும்போதுதான் அவன் சுகத்துக்குள்ளார போகவே. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனா தொடர்ந்து சுகத்திலையும் பலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் நல்வாழ்வில் இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் விசுவாசிக்கிறாங்க, அப்புறம் அதோட விட்டு என்ன பண்றாங்க, வாழ்க்கை பயணத்தை வேற திசையில் என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. ஆனா அதான் கத்துக் கொடுக்குறாரு, எப்பா நீ வந்துட்ட, நீ பெற்றுக்கொண்டுட்ட, ஆனா தொடர்ந்து அதுல பயணம் என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சொல்லுங்க. நான் விசுவாசியா இல்லாம விசுவாசியா இருக்கிறேன்னா விசுவாசத்துல வளர்றேன். எதுல வளர்றேன்? விசுவாசத்துல. அப்ப இங்க சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு. அங்க ஏன்னா ஒரு பையன் ஒரு அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க சொல்லும்போது எப்படி சொல்லணும்? எப்பா நீ விசுவாசிச்சனா கண்டிப்பா உனக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா விசுவாசிச்சனா இது நடக்கும்னு சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி சொல்றாரு சொல்லும்போது? விசுவாசிக்கிறவனுக்கு. அப்ப எதுல ஒரு பன்மையில சொல்றாரு. ஏன் பன்மையில சொல்றாருன்னா, ஏற்கனவே சீஷர்கள் என்ன பண்றாங்க, ஆன்னு வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்களால என்ன பண்ண முடியல? அந்த அந்த அசுத்தாவி அவங்களால துரத்த முடியல. அதனால இவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, என்னடா அது இவர்கிட்ட போனா மட்டும் சரியாகுது, ஆனா இவர் போய் அவன்கிட்ட பேசுறாரு, எல்லாம் பண்றாரு, ஆனா சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி. அப்ப அவன்கிட்ட பேசல, யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிற? சொல்லுங்க, என்னிட்ட தான் பேசிட்டு இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா சொல்றாரு அப்பாட்ட பேசினா ஒருமையில பேசிருக்கணும் இல்லையா? அவன் விசுவாசத்தை குறித்து சொல்லும் படிக்கும்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல படிக்கிறோம். எவனாகிலும் மலையை பார்த்துன்னு சொல்றாரு. இப்படி சொல்றாரு, எவனாகிலும். அப்ப யாரா இருந்தாலும் இயேசுவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விசுவாசத்துல வளர முடியும். விசுவாசத்துல வளர்ந்து விசுவாசத்துல வாழ்ந்து விசுவாசத்துல எல்லா வெற்றியும் அடைய. அப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதுல மூவ் ஆகுறாரு? விசுவாசத்துல. சொல்லுங்க, விசுவாசத்துல மூவ் ஆகுறாரு. சொல்லுங்க, விசுவாசத்துல மூவ் ஆகுறாரு. விசுவாசத்தை தான் என் காரியம் என்ன பண்ணுது, நடக்குது. அப்ப விசுவாசம் குறையும் போது நான் என்ன பண்ணும்? ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க. என் அவிசுவாசம் வந்து என்ன பண்ணுது, அப்பப்பயும் ஏதாவது வராம இருக்கவே இருக்காது இல்லையா? அப்ப அவிசுவாசம் வராம இருக்காதுன்னா அது சொல்லவே முடியாது. அவிசுவாசம் என்ன பண்ணும், வரும். ஏன்னா நம்முடைய காரண காரியங்கள் அப்படிதான் என்ன பண்ணுது, நம்ம மனுஷன் இல்லையா? ஆனா நீங்க தேவனையும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிச்சீங்கன்னா நீங்க மனுஷன் தான், தேவன் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொன்னா அதை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, சொல்ல காப்பாற்றுகிற தேவன். ஆமென். இப்ப நம்ம சைட பாக்குறது இல்ல, அவர் சைட பாக்குறோம். நம்ம சைட பார்த்தோம்னா வேலைக்கு என்ன பண்ணாது? ஒரு பாடல் பாடணும் இல்லையா, குறை கண்டு அழிக்கவில்லை. நம்மகிட்ட குறைய பார்த்தா என்ன பண்ணிருப்பாரு? ஒரு ஆளையும் பார்த்து குறையா இருக்குது, ஒரு ஆளையும் போட்டு தள்ள உலகம் முழுக்க என்னதான் இருக்கும்? யாரும் தப்பவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர் இல்லையா? அதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செப்பனேட் செய்யும்போது வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம். அங்க யாருமே போகவே. யோசிச்சு பாருங்க, மகா பரிசுத்தத்தில் இருக்கிறவர் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல அழகா இருக்கிறாரு.
இப்ப என்கிட்ட அந்த அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? என்ன அவர் என்ன போட்டு தள்ளி இருக்கணும். ஆனா போட்டு தள்ளுனா போட்டு தள்ளுறவர் அல்ல. போட்டு ஹalleluya. அதெல்லாம் இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். என்ன போட்டு தள்ளுறவர், என்ன வாழ வைக்கிறவர். அதனால விசுவாசம் என்ன பண்றாரு? எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவிசுவாசம் வரும்போது யார்கிட்ட போகணும்? பிசாசுகிட்ட போயிடக்கூடாது. அவிசுவாசத்துக்குள்ள எங்க ஆட்ட வரணும்? தேவன்கிட்ட வரும். தேவன் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவனு விசுவாசிக்க வேணும். ஆண்டவரே சில நேரம் என்கிட்ட பலனை பெற்றுக்கொள்ளுற மாதிரி விசுவாசம் இல்லாம போச்சு. ஆனா நான் இன்னைக்கு முடிவு பண்றேன், எதனாலும் யார்கிட்ட தான் வரேன்? அவிசுவாசமா இருந்தாலும் அவர்கிட்ட தான் வரேன், விசுவாசம் இல்லாலும் அவர்கிட்ட தான் வரேன். ஏன்னா அவர் தான் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறமாறு என்ன பண்ற ஏசாப்ப என் வாழ்நாள் முழுக்க நான் விசுவாசத்துல வளரேன்னா அவரையும் அவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்தே ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நீங்க கேட்கலாம், ஏன் விசுவாசம் அப்படிதான் போக முடியுமா அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல வாழ்க்கையை நாம் துவக்கணும் விசுவாசத்துல தான். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? பைபிள் சொல்லுது இல்லையா? எடுப்போம் ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் நீ, நம்ம வாழ்க்கை அந்த ரட்சிப்பு எங்க துவங்குது? தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துல துவங்குது. ஆமென். அந்த விசுவாசம் தொடர்ந்து எப்படி செயல்படும்? விசுவாசம் கேள்வினால. அப்ப யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை எப்படி முதல்ல துவங்கி இருக்கிறேன், நான் ஆண்டவரை எப்படி ஏத்துக்கிட்டேன். இயேசு எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்தார். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது என்ன ஆயிருக்கு நமக்குள்ளார ரட்சிப்பு? அப்ப என்னுடைய பாவம், நேற்று படிச்சோம் இல்லையா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரராஜ்யத்துக்குள்ள என்ன பண்றேன் நான் உட்படுத்தி இருக்கிறார். அப்ப இருளின் அதிகாரத்துல இருந்தேன், இப்ப நான் இருளின் அதிகாரத்தை இல்லவே இல்ல. அப்ப இருளின் அதிகாரத்தை எப்படி அங்கேருந்து என்ன மீட்டு ஒளியின் ராஜ்யத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, இயேசு என் ஆண்டவரா இருக்கிறான்னு சொன்னதால கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டேன்? வேதம் சொல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய. அப்ப தேவன் ஒரு ஈவா விசுவாச கொடுத்து என்னை ரட்சிக்க வச்சுக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா, நான் தேவனை விசுவாசிக்கும் போது என் பாவமே போயிருக்குது, என் சாபமே போயிருக்குது. இன்னைக்கு முடிவு பண்ணும், என் நோயும் போகும், என் தரித்திரமும் போகும், என் இல்லாம போகும், என் வறுமை போகும், என் நிந்தை போகும், என் அவமானம் போகும். எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் எதிர்தான் மூவ் ஆயிருக்கிறேன். முதல்ல என்ன தெரியாமல நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியாமல விசுவாசி ஆரம்பிச்சுட்டேன். அதனாலதான் விசுவாசி என்ன பண்றோம் கேட்பாங்களே, நீ எந்த சபை விசுவாசி, நீ எந்த சபைக்கு போறன்னு கேட்பாங்க. கேட்க மாட்டேன். எப்படி கேட்கறாங்க உங்களை? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? நீங்க கிறிஸ்டினா அப்படிம்பாங்க. ஆமா. எந்த சபைக்கு போற அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்? அதுதான் மூவ் ஆயிட்டேன். ஆனா அதுல மூவ் ஆன தவிர அங்க சொல்றது பாருங்க, என்னவென்றா கர்த்தராகிய இயேசுவின் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் எழுப்பினர் விசுவாசம் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றது. அடுத்த வசனம் படிங்களேன். நீதி உண்டாகிறது விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண. அப்ப இயேசு ஆண்டவர்னு அறிக்கை பண்ணுன, ரட்சிக்கப்பட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சு? இயேசு ஆண்டவராக இருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், நான் அறிக்கை செஞ்சேன் இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்த வசனம் படிங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று. அப்ப நான் வெட்கப்படுறேன்னா என்ன பிரச்சனை? நான் விசுவாசிக்கல, விசுவாசத்துல மூவ் ஆயிட்டேன், ஆனா தொடர்ந்து விசுவாசிக்கவே இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் வந்துட்டான், தகப்பன் பையனை கூட்டு வந்துட்டான், இங்க போய் சீசன்ட்ட பாக்குறான் முடியல, இங்க வர இயேசுட்ட பாக்குறான் முடியல. ஆனா இயேசு என்ன பண்ணிருக்கலாம், உடனே அங்க போன முடியல, இங்கேயும் வந்து முடியல, போயிட்டே அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி போக சொல்லல. இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் இப்படியே இருந்துட்டு போ, இப்படியே வாழ்ந்துட்டு போ, இப்படியே தொலைஞ்சிட்டு போன்னு விடுறவரு இல்லவும் சத்தத்தை காணும். நாம தான் சில நேரம் விட்டுறோம் தொலைஞ்சு போன்னு, ஆனா அவர் விடுறவர் இல்லவே. அவ்வளவுதான். 100 ஆடை பத்தி படிக்கிறோம் பாருங்க பைபிள்ல இல்லையா? 100 ஆடு இருக்கு, அதுல எத்தனை ஆடு காணாத போகுது? ஒரு ஆடு. எத்தனை ஆடு காணாத போகுது? ஒரு ஆடு காணாம என்ன பண்றாரு அவரு? தேடி இல்லையா? ஒரு ஆடு காணா போயிட்டு தேடி திரியானோ அப்படிங்கிறார். அப்படின்னா நான் தேடி பார்க்க மாட்டேனா, நான் கண்டுபிடிக்க மாட்டேனா, கண்டுபிடிச்சு உன்னை மந்தைக்குள்ளார சேர்த்து நான் சந்தோஷமா இருக்க வைக்க மாட்டானான்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நீங்களாம் முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் அவிசுவாசம் நீங்க இப்படி எனக்கு உதவி
செய்யுங்க. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், அவிசுவாசம் வராம இருக்கவே இருக்காது. ஆனால் அவிசுவாசம் நீங்குவதற்கு தேவன்ட்ட போனா விசுவாசத்தை கத்துக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் எதுல ஆரம்பிச்சிட்டோம்? ஆரம்பமே விசுவாசம் தான். கடைசி வரைக்கும் விசுவாசம் தான். கடைசி வரைக்கும் விசுவாசத்துல முன்னேறுறோமா, கடைசி வரைக்கும் விசுவாசியா இருந்து வாழுறோமா, நம்ம தான் முடிவு பண்ணணும். இல்லைங்க நான் விசுவாசியா இருந்துடுறேன் அப்படின்னா கர்த்தரே நினைச்சால ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஆனா கர்த்தாவே நான் உங்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன், நான் விசுவாசியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் விசுவாசத்துல வளரணும். நான் விசுவாசத்துல என்ன பண்ணும்? வளரணும். அப்ப விசுவாசத்துல வளரும்போது தான் மழையா இருந்தாலும் பெயர் தெரிய முடியும் இல்லையா? அங்க சொல்றாரு அந்த தேவனால எல்லாம் கூடுன்னு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, கடுகளவு விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்குண்டு நடுக்கடலில் நடப்படுவா என்ன பண்ணுமா? அது போய் என்ன பண்ணுமா? அது தானா போய் நட்டுக்குமா? தானா போய் என்ன பண்ணுமா? எவ்வளவு விசுவாசம் இருந்தா யோசிச்சு பாருங்க. இம்மா பெரிய மனுஷனுக்கு இம்மோண்டு விசுவாசம் இருந்தா போது, பக்கத்துல சொல்லுங்க, இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இம்மோண்டு கடுகளவு விசுவாசம் இருந்தா மரத்தை பார்த்து பேசுனா அது கீழ்ப்படியும், மலையை பார்த்து பேசுனா அது கீழ்ப்படியும். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் பெரிய ஆள் இல்ல, கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். என்ன சொல்றார்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதான் டூல். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? விசுவாசம். நான் எப்படி முன்னேற போறேன்? விசுவாசம். நான் எப்படி சாதிக்க போறேன்? விசுவாசம். எப்படி சாத்தியமா மாத்த போறேன்? விசுவாசம். எப்படி எல்லாத்தையும் மேற்கொள்ள போறேன்? விசுவாசம். அப்ப விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு வரும்போதெல்லாம் நான் மேல போய்கிட்டே இருப்பேன். அதுவரை அம்மன் சொல்லுது. சொல்லுங்க பக்கத்தால, விசுவாசத்துல வளர்ந்தோம்னா மேல மேல வரலாம். விசுவாசத்துல வந்தா மேல மேல வரலாம். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லைன்னா அப்படியே என்ன பண்ணலாம்? சில பேர் சில சபையில் என்ன பண்ணுவாங்க? அப்படியே இருக்கும். 10 வருஷம் அப்படியே என்ன பண்ணும்? 5 வருஷம், 20 வருஷம் முடிஞ்ச பிறகுன்னு சொல்லும், காலம் முடிய போது நான் 5 சபையில் தான் என்ன பண்ணேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்க போறோமா? இல்ல விசுவாசத்துல அடி எடுத்து வச்சு முன்னேற போறோமா? சாதிக்க போறோமா? ஆமென். அப்ப அவன் கேட்கிறான் பாருங்க, உங்களுக்கு இதை சாத்தியம்னா செய்யுங்க. நீங்க சாத்தியம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவன் சொல்றான், உங்களுக்கு எனக்கு தோணுது இது இம்பாசிபிள்னு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே வரான். ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசிச்சுட்டா வர, இப்ப நான் பாரு உன்னை பாசிபிளா மாத்துறேங்கிறாரு. இப்ப நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் உங்களோட குடும்பத்திலும் உங்க எல்லா காரியத்திலையும் இது இம்பாசிபிள்னு வந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு இது பாசிபிள்னு. எத்தனை பேர் சந்தோஷம்? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆனா நாம என்ன சொல்றோம்? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே அப்படிங்க. அப்பனா என்னன்னா அவருக்கு மேல யோசிக்கிறேன்னு அர்த்தம். அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நான் இதை பண்ணி பார்த்துட்டேன், நான் அதை பண்ணி பார்த்துட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதனாலும் பண்ணு, இன்னைக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துல வளரும்போது தேவன் நமக்காக செய்த எல்லா நன்மையும் நம்ம அனுபவிக்க அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம். இப்ப அவங்ககிட்ட என்ன கேட்கணும்? அவரு, எப்பா நீங்க குருடா இருக்கிறீங்க, என்கிட்ட கண்ணு எனக்கு வேணும்னு சொல்றீங்களே, பார்வையடைன்னு சொல்றீங்க, ரைட்டு. அது பார்வையடைறது நீ எந்த அளவுக்கு நீ யோக்கியமா இருக்கிற, நீ எந்த அளவுக்கு இப்ப சரியா இருக்கிற, அப்படிலாம் கேட்கவே இல்லை. நம்ம தான் அப்படி கேட்போம். ஆனா ஆண்டவர் எப்படி கேட்கிறார் பாருங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று. அப்ப தேவன்கிட்ட வருகிறவர், திரும்ப சொல்றேன், தேவன்கிட்ட வருவர் தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு என்ன எனக்குள்ளார அதிகமா என்ன பண்ணும். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணணும். அங்க 2 குருடர்கிட்ட கேட்கிறாங்க. உண்மையிலே அவர்கிட்ட கேட்கறது கரெக்டு தான். இன்னைக்கு நம்ம கண்ணு தெரியுது, கால் இருக்குது, கை இருக்குது, நடக்கிறோம், படிக்கிறோம், வேலை செய்யறோம், எல்லாம் செய்யறோம். அதனாலதான் அவர்கிட்ட கேட்கவே மறந்துடுறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இதை நீ உன் வாழ்க்கையில இதை சாத்தியமாக்குவேன் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இங்க சொல்றாரு பாருங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு என்ன பண்றாரு? 2 கண்ணும் அவுட்டு, 2 கண்ணும்
அவுட்டு. எவ்வளவு நாளும் சொல்லப்படல, அவன் பிறவி குருடனா இல்ல பாதியில அவன் கண்ணு போச்சா எதுவுமே தெரியல, ஆனா குருடு இல்லையா, பார்வை இல்லாதவர்கள். இன்னைக்கு நமக்கு பார்வை இருக்குது, ஆனா மனக்கண்கள் குருடா என்ன பண்ணுது? இந்த கண்ணால பார்க்கிறோம் எல்லாத்தையும், ஆனா இந்த கண்ணு என்ன பண்ணுது? பார்க்க தவறிடுது. ஆனா இந்த கண்ணு பார்க்கிறதோ இல்லையோ, இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையும் போது கர்த்தர் குறித்த எண்ணத்துல, கர்த்தர் குறித்த காரியத்துல, கர்த்தர் குறித்த சிந்தனையில, கர்த்தர் குறித்த காரியத்தை நான் முன்னேற 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 இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைய நான் முன்னேறி சென்று கொண்டு என்ன பண்ணுவேன்? ஆமென் சொல்லுது. சொல்லுங்க, பிரகாசம் இல்ல மனக்கண்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கண்ணு இருக்குது, ஆனா மனக்கண்கள் குருடா இருக்குது. இன்னைக்கு என்னுடைய மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஆமென். அப்ப நீங்க விசுவாசத்துல வளரும் போதெல்லாம் எது திறக்குது? மனக்கண்கள் திறக்குது. சொல்லுங்க, விசுவாசத்துல நான் மூவ் ஆகும் போதெல்லாம் என்னுடைய மனக்கண்கள் திறக்குது. சாத்தியம் இல்லாத காரியங்களை எல்லாம் என் தேவன் எனக்கு சாத்தியமாய் மாற்றுவார். ஆமென். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதுவுமே கூடாதுன்னு ஒண்ணுமே பாட்டு பாடுவோம் தெரியுமா? கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. இல்லைங்களா? பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம், கூடாது ஒன்றுமில்லைன்னு. ஆனா போகும்போது என்னதான் பேசிட்டு போவோம்? கூடவே இல்லைன்னு பேசிட்டு போவோம். அப்ப ஏன் இது வரைக்கும் கூடலன்னா, பாட்டு மட்டும்தான் கூடாதது ஒன்றுமில்லை, ஆனா வாழ்க்கையின் பேச்சு எப்படிதான் இருக்குது? அதுவும் சரி வராது, இது சரிப்பட்டு வராது. அதான் நான் யதார்த்தமா இப்ப பேசிட்டு இருக்கிறேன். காலையில நீங்க வந்தீங்கன்னா யதார்த்தமா நம்ம குடும்பத்துல எப்படி பேசணும், எப்படி வாழ்க்கை பயணத்துல குடும்பத்துல பிள்ளைகள் வாழ்க்கையில பேசணுங்கிறத நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் சொன்னபடியே அவனுக்கு கர்த்தர் எவ்வளவு சொல்லி இருந்தாலும் கூட அதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஆகாது. ஆனா கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டு எனக்கு ஆகும். எதை ஆமென் சொல்றது. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துடுறோம் தெரியுமா? நானுமே சில நேரம் அப்படிதான் வாழ்ந்துடுறேன். இருக்கிறத பார்த்து, பிரச்சனையை பார்த்து, பிள்ளையுடைய காரியத்தை பார்த்து, இது தேரல, அது தேரல, அப்படி தேரல, இப்படி தேரலன்னா அதற்கு தகுந்தாற் போல நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். வாழ ஆரம்பிக்கிறது மேல அது மாதிரி பேசவும் ஆரம்பிச்சிட்டோம். அப்ப கோளாறு யார்கிட்ட? என்னகிட்ட தான் கோளாறு. இப்போ உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும், யாரு தான் கோளாறு? நாம திரும்ப சொல்றோம், யதார்த்தம் அதுதான் இல்லையா? நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. ஆனால் இங்க நிலைமையை பத்தி சொல்ல வரலைங்க. இங்க சொல்லும்போது நிலைமை பத்தி சொல்றதுக்காக வரல, நிலைமையை மாற்றக்கூடியதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாத்தியம் இல்ல, வாய்ப்பு இல்ல, இல்லைங்களா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனை தீயிலும் தண்ணிலும் கொல்லும்படியா அவனை வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு ஆவி, இல்லைங்களா? இங்க பாக்குறோம், பிறவி குருடன், 2 கண்களும் குருடானவன். சாத்தியம் இல்ல. கண்ணு உண்டாகுமா? பார்வை அடைய முடியுமா? அந்த கலரை, நல்ல கலர்களை பார்க்க முடியுமா? அந்த கண்ணுக்கு அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளோ யோசனை, அவ்வளோ எண்ணங்கள். ஆனா அவனுக்குள்ளார விசுவாசம் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு எனக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா உள்ளம் குருடா இருந்து நாம ஒரு நிலைக்கு வாழ்ந்துட்டோம். ஏன்னா இது இப்படிதான், அது அப்படிதான், இப்படிதான் நான் இதை செய்யணும், அப்படிதான் அதை செய்யணும். விசுவாசத்துல மூவ் ஆகவே சில விசுவாசிக்கிறோம், சில விஷயம் என்ன பண்றோம், இதை இப்படி செய்யணும், சில விசுவாசிக்கிறோம். ஆனால் நிறைய காரியம் விசுவாசிக்கிறது ஒண்ணா இருக்குது, பேசுறது ஒண்ணா இருக்குது. கடைசியில் பார்த்தா விசுவாசிக்கிறது நடக்கல, பேசுறது நடந்துருது. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன் இல்லையா, அங்க சொல்றது இல்லையா, என்ன வேற கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு. அறிக்கை ரொம்ப முக்கியம். அதுல எது ரொம்ப முக்கியம்? எது முக்கியம்? எந்த அறிக்கை? வாயினாலே இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், உயிர் தேர்ந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு நான் அறிக்கை செய்யறேன். விசுவாசிக்கிறது கொஞ்சம் உள்ள, ஆனா பேசுறது அதிகம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப விசுவாசம் கொஞ்சமா இருக்குது, பேசுறது அதிகமா இருக்குது. கொஞ்சம் விசுவாசம், கடுகள விசுவாசம் தான் இருக்குது. ஆனா என் பாவம் போயிருக்குது, ஆனா என் சாபம் போயிருக்குது, ஆனா என் தரித்திரம் போயிருக்குது. ஏன்னா நான் பேச 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 கொஞ்சம் விசுவாசம் பேச பேச அதிகமாகும். இப்ப நான் அவிசுவாசம் நிறைய பேசிட்டேன், அது என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் அவிசுவாசம் தான், பேச பேச அது என்ன பண்ணுச்சு? அதிகமாயிடுச்சு. அப்ப அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுச்சு? என்னெல்லாம் நம்ம பேசணும் வந்துருச்சு இல்லையா? கப்பலை பத்தி அந்த யாக்கோபு சொல்றால, யோசிக்கிற இடம் எதுவோ அங்க போய் உட்காந்துருச்சு. இப்ப நமக்கு ஐயோ ஆண்டவரே, நான் எதை சொல்றேன்? விசுவாசிக்கிறேன், ஆனா பேசுறது ஒண்ணா என்ன பண்ணுது இருக்குது. ஆனா பாருங்க, அவன் தகப்பன் சொல்றான், ஆண்டவரே
அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இங்க சொல்றான் குருடன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்கள்ட்ட வல்லமை என்ன பண்ணுது இருக்குது. அப்ப விசுவாசத்துல அங்க மூவ் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்துல எப்படி மூவ் ஆகுறதுன்னா, எதை விசுவாசிக்கிறேன் அதை தான் நான் பேசுவேன். அப்படின்னு தவறான வார்த்தைகள் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், கர்த்தாவே என் வாயுக்கு காவல் வையின்னு அவர் வைக்கிறது இல்லை, நான் தான் வைக்கணும். அப்படின்னா என்னன்னா, கர்த்தாவே என் வாயுக்கு காவல் வையினா, ஆண்டவரே சில நேரம் அறிவில்லாம நான் அழைப்பிடுறேன், அதனால நானே என் வாயை பொத்து கொள்ளும்படியான அறிவை எனக்கு கொடுங்க. அப்ப என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த அறிவை டக்குன்னு என்ன பண்றாரு கொடுக்கல. ஒரு தவறான வார்த்தைகள் வருகிறது, வரும்போது கூட நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு அந்த வாயை நிறுத்த சத்தத்தை காணுமே. அப்ப விசுவாசம் கொஞ்சம், பேசுறது அதிகம். அப்ப நம்ம எதை பேசணுமோ அதை தான் என்ன பண்ணும் பேசணும். அதை பேசும்போது அதுல வாழ்வு என்ன பண்ணும். சத்தத்தை எல்லாம் குவைட் ஆயிட்டீங்களே. அப்ப இவ்வளவு நாளுக்கு நான் முன்னேறதுக்கு காரணம் என்னதான் சொல்லுங்க பக்கத்துல. நான் வாயை கொஞ்சம் சரிப்படுத்திக்கோ. டூத் பேஸ்ட்லாம் போடுறோம், என்னது என்னென்னமோ வகை வகையா டூத் பேஸ்ட் போடுறோம், ஆனா வாய் மட்டும் கிளியர் ஆயிடுது, அந்த நாற்றம் போயிடுது, ஆனா வார்த்தை மாறவே இல்லை. ஆனா இன்னைக்கு வார்த்தை மாறணும். வார்த்தை மாறினா வாழ்க்கை மாறாமே. அப்ப கடுகளவு விசுவாசம் எப்படி காட்டத்தி மரத்தை பார்த்து பேசும்போது அது வேரோட பிடுங்குண்டு நடுக்கடல்ல நடுதுன்னா அவ்வளோ பெரிய விசுவாசம் எனக்கு கொடுத்தா கூட நான் பேசுவது அவதூறான வார்த்தையில என்ன பண்ணுது இருக்குது. நம்முடைய சூழ்நிலைக்கு வச்சே பேசுறோம். குடும்பத்தின் சூழ்நிலை, வாழ்க்கையின் சூழ்நிலை, ஊரின் சூழ்நிலை, நம்முடைய கலாச்சாரத்தின் சூழ்நிலை, நம்ம குடும்ப பின்னணி, இதிலே நம்ம ஒரு கட்டுக்குள்ளார பிசாசு வச்சுட்டான் பாருங்க. அதை விட்டு வெளியில வரவே. அதான் நான் மனதை பத்தி எடுத்துட்டு இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமையில. மனம் புதிதாகிறதால மறுரூபம் ஆகுங்கள். புது சட்டை போடுறதால என் வாழ்க்கை புதுசாயிடாது. அந்த புது சட்டை போடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு இன்பமா இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு புது சட்டை போடும்போது எப்படி உங்களுக்கு இருக்கும், உங்களை அறியாத ஒரு இன்பம் உங்களுக்கு என்ன பண்ணும் இல்லையா? ஆமா தானே? இப்ப அதே போல ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு அறியாத ஒரு இன்பம் உங்களுக்கு வந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் போனவொடனே அது பழைய சட்டையே ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனம் புதிதாக மறுரூபம். அப்படின்னா நீ பழைய ஆள் இல்லப்பா, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, உனக்குள்ளார இருக்கிற ஆவி புதுசு. சொல்லுங்க, எனக்குள்ளார இருக்கிற ஆவி புதுசு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? ஹல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா கூட, அதான் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் படிக்க முடியலையா, யாக்கோபு சொல்றாரு, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தை வந்து கேட்க கடவன். அம்மா தானே? நம்ம அவர்கிட்ட கேட்கவே மாட்டோம், எல்லார்ட்டையும் கேட்போம். அப்புறம் நம்மளே முடிவு பண்ணிக்குவோம், எனக்கு அறிவே இல்லை இதில், எனக்கு அறிவே இல்லை, எனக்கு கணக்கு வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு என்னது ஹிஸ்ட்ரி வராது, அப்படி நம்மளே அறிவில்லைன்னு போயிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தில் குறைவுள்ளவன் தான் யார்கிட்ட கேளு, அவர் சொல்ற சம்பூர்ணமா கொடுக்குறேங்கிறாரு. அதாவது நிரம்பி வழியிற அளவுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேங்கிறார். ஏன் ஞானத்தை கொடுக்குறாங்கிறாரு? அந்த ஞானத்தினால அறைகள் கட்டப்பட்டு குடும்பம் சந்தோஷமாகவும் சமாதானம் இருக்குன்னு கடவுள் விரும்புறாரு. அப்ப படிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்றோம், இது எனக்கு படிக்க முடியாது, அது எனக்கு படிக்க முடியாது, இது வராது, நான் இங்க பிறந்துட்டேன், இங்க வாழ்ந்துட்டேன், இங்க இருக்குது அப்படின்னு நாம ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணணும், ஆண்டவரே எனக்கு நிறைய நேரம் ஞானத்துல குறைவு இருக்குது, அதை நான் என்ன பண்ணும், சம்பூர்ணமா கொடுக்குறட்ட என்ன பண்ணும், போய் கேட்கணும். கேட்டா அவர் என்ன பண்றாராம், கொடுக்குறேன். பக்கத்துல சொல்லுங்க, ஞானம் வேணும்னா சொல்லுங்க, ஞானம் வேணும்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. கடித்து கொள்ளவே மாட்டாரு. எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கொடுப்பார். நேத்து கொடுத்தனே என்னடா பண்ணன்னு கேட்க மாட்டாரு. நேத்து ஞானத்தை கொடுத்தனடா என்ன பண்ணன்னு கேட்க மாட்டாருங்க. திரும்பவும் கேட்டா திரும்பவும் கொடுப்பாரு. இப்ப நாம என்ன பண்ணுவோம், நேத்து சொன்னலாம் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா திரும்ப திரும்ப என்ன கேளு, உனக்கு சம்பூர்ணமான ஞானம் உண்டாகிற வரைக்கும் என்ன பண்ணு, கேளு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது சொல்லுங்க. திரும்ப திரும்ப கேட்பான் அவர்கிட்ட. யார்கிட்ட கேட்பீங்க? ஆமா, வீட்டுல போய் எதுக்கு என்ன பெத்த, எதுக்கு என்ன வளர்த்த, இது முடியல அது முடியல கேட்கறதால ஒரு பலன் இல்லை. வெட்டு பேச்சு. பிறந்திருக்கிறனா, இயேசு அறிந்திருக்கிறனா, இயேசு விசுவாசிக்கிறனா, என்னால் வாழ முடியும். ஆமென். அதான் விசுவாசம் என்பது சிறு பிள்ளையா இருந்தாலும் வேலை செய்யும், பெரியவர் இருந்தாலும் வேலை செய்யும், படிச்சவளா இருந்தாலும் வேலை செய்யும், படிக்கலனாலும் வேலை செய்யும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்க விசுவாசம் என்ன பண்ணு வேலை. அப்ப விசுவாசத்துக்கு படிப்புக்கும் சம்பந்தமே சொல்லுங்க பக்கத்தால். விசுவாசத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசம் வேற, படிப்பு வேற. ஆமே. இப்ப நாம என்ன பண்றோம், படிக்கலைங்க சொல்லுங்களேன், எனக்கு எழுத படிக்க தெரியலைங்க,
பைபிள் மட்டும் தூக்கிட்டு நிற்போம். நீ தூக்காதப்போ விசுவாசம் இருக்குதா? ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளார வருதா? கர்த்தர் பேசுறாரா? அதை வச்சு உங்க வாழ்க்கையை கட்டி என்ன பண்ணலாம்? எழுப்பலாம். சொல்லுங்க, வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். சொல்லுங்க, வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். உயர்ந்த நிலைக்கும் மேன்மையான நிலைக்கும் விசுவாசம் எனக்கு உதவி செய்யும். ஆமென். அப்ப விசுவாசத்துல நான் மூவ் ஆகணும். எதுல மூவ் ஆகணும்? ஹல்லேலூயா. அதான் சொல்றார் கர்த்தர். நான் செய்யற எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுவார் கர்த்தர்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். யோசேப்பு குறித்து நான் காலைல அங்கே சொன்னேன். நல்லா இங்கே சும்மா லைட்டாக சொல்கிறேன். ஏன்னா யோசேப்பு பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் யோசேப்பு பாருங்க, அந்த 39 ஆதியாகமம் 39 2-5 வரைக்கும் அதை மட்டும் பார்ப்போம். ஆதியாகமம் 39 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியரின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த யோசேப்பு போல கர்த்தர் என்னோட என்ன பண்றாரு? இருக்கிறார். அந்த அறிவில் என் வேலையை நான் செயல்பட ஆரம்பிக்கணும். அது சின்ன வேலையா இருக்கலாம், அது பெரிய வேலையா இருக்கலாம், மற்றவங்க பார்க்கும்போது அது அசட்டை பண்ணக்கூடிய வேலையா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் என்னோட கூட என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் அடிமையா இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனோட இருக்கிறார். நீங்க கேட்கலாம், அடிமையா இருக்கிறான், அதை விடுவிச்சுட்டுல ஆண்டவர் இருக்கணும்? இல்லப்பா, முதல்ல அவர் கூட இருக்கணும். அவர் கூட யோசேப்பு கூட இருந்துதான் அதுல இருந்து என்ன பண்ண விடுவிக்கவே. நீங்க ஒருவேளை ஏதாவது பாவத்திலையும் சாபத்திலும் அடிமையா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. உங்களை என்ன பண்றாரு? ஏன் இருக்கிறாருன்னா, அவர் பார்த்துக்கிட்டே கையை கட்டிட்டு நீ எப்படியாவது போன்னு சொல்றதுக்காக நிக்கலிங்க. உனக்கு அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உனக்குள்ளார ஒரு உணர்வை வர வச்சு, இது பாவம், இது உனக்கு எனக்கு உகந்தது இல்லைன்னு அவர் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாரு. ஆனா நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்குது அதை மட்டும் தான் நம்மளுக்கு டார்கெட் என்ன பண்ணும். அவர் எத்தனையோ முறை சொல்லியிருப்பாரு. ஆனா அத்தனை முறை நம்ம என்ன அது காது கொடுத்து என்ன பண்ணிருக்க மாட்டோம், கேட்டிருக்கோம். ஆனா பாருங்க, யோசேப்பு அத்தனை முறையும் காது கொடுத்து கேட்டு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணா இருந்தான். அதனால அந்த வீட்டுல அடிமையா போனவன் எல்லாத்துக்கும் அதிகாரியா வரான். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. அப்ப நீங்க முடிவு பண்ணும், நான் அடிமையா இருக்கிறேன்னா அதுல இருந்து கர்த்தர் விடுதலைக்க போதுமான தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க, அடிமையா இருக்கிற என்ன அதிலிருந்து விடுதலையாக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அப்போ உங்களை கைவிடாத தேவன் என்ன பண்றார்? இருக்கிறார். ஆமென். இப்ப வாக்கு தத்தத்துக்கு மட்டும் வரும், மற்றதெல்லாம் விட்டுரும். இப்ப விசுவாசிக்கிறது வந்து திரும்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்ப கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா? ஆபிரகாம் கொடுக்குறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருக்க. கர்த்தர் இப்ப 12:2-3 உங்களுக்கு வாக்கு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு வேணவே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்கு தத்தம் கொடுத்துட்டுன்னா அதை விசுவாசிக்க பழகு. அந்த விசுவாசத்துல மூவ் ஆகு. அப்ப அப்படி மூவ் ஆயிட்டேன்னா, அதாவது நான் விசுவாசத்துல வார்த்தைகளை நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். இப்படி தேவன் என்னை பெரிய ஜாதியாக்கி, தேவன் என்னை ஆசீர்வதித்து, தேவன் என் பேரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு இந்த வார்த்தைகளை நான் பேச 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 நான் விசுவாசத்துல மூவ் ஆகிட்டே இருக்கிறேன். விசுவாசத்துல நான் பேச 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 அது என்ன பண்ணும்? எனக்கு அதுக்கு பெரிய ஆளா வருவதற்கு என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ அது எல்லாவற்றையும் நீக்கி அந்த என்ன பெரிய ஜாதியா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாத்துவார். ஆமென் சொல்லலாமா? இப்ப இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன பண்ணும்? பேசணும். சொல்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கப்படி நானும் விசுவாசிக்கிறேன், அதையே பேசுவேன். ஆமென். ஒரு பாட்டு தெரியுமா? நம்ம ஓயாமல் தூதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். பாடிக்கிட்டே இருக்கிறோம் வீட்டுல. இங்க மட்டும்தான் ஓயாம துதிக்கிறேன், வீட்டுல போனா வேற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா முடிவு பண்ணணும், இன்னைக்கு நான் வார்த்தைகளை பேசிக்கிட்டே என்ன பண்ணுவேன்? இருப்பேன். ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறணும். என்ன பண்ணும்? வாக்குத்தத்தம் நிறைவேறணும்.
அப்ப கத்தரால முடியலன்னு கிடையவே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், நான் இன்னைக்கு அதை தான் நான் நம்புறேன். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வேற எதுலயே மூவ் ஆயிட்டேன். சிலது நல்லது வருது, சில நல்ல காரியம் நடக்குது, இல்லை சில காரியம் ஒன்றும் நடக்காம இருக்குது. ஆனா நான் நினைக்கிறேன், ஓஹோ இதுக்கு ஒரு சித்தம் வச்சிருக்காரு, ஆண்டு ஒரு நாள் தான் நிறைவேற்றுவார். இல்ல இல்ல, நான் விசுவாசிக்கும் போது கண்டிப்பா அப்படி சித்தம், நல்ல சித்தம் தான் அது என் வாழ்க்கையில் என்ன பண்ணும். அப்ப நான் சில வேலை என்ன பண்றேன், இது சரியில்லை, நானே முடிப்படி நானே அதை இக்னோர் பண்ணிடுறேன், நான் மாட்டி போயிட்டு இருக்கிறேன். ஆனா அப்படி போக வேண்டிய அவசியம் எத்தனை பேர் அமைன்னு சொல்லுது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப எந்த வாக்குத்தத்தம் விசுவாசிக்கலாம் சொல்றது, இப்போது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்குன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணாத, அது எனக்கு இல்லை ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எப்படின்னு தெரியல, என்ன விசுவாசிக்க கூடுமான எல்லாம் கூட. இப்ப இந்த நோய் போயிடுச்சு இல்ல அவனுக்கு, இல்ல அந்த அசுத்தாவி போயிடுச்சு. அப்ப அசுத்தாவி போயிடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா ஏன் இப்போது இருந்து 1000 மடங்கு வர முடியாது? ஏன்னா அதை நான் பெருசா விசுவாசிக்கவே, பெருசா யோசிக்கவேன். அது வார்த்தை தெரியும், வசனம் தெரியும், ஆனா அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில பலிக்கும்படியாய் விசுவாசத்துல நான் மூவ் ஆகல. விசுவாசத்துல மூவ் ஆகுறதுனால கட்டெரும்பான மாதிரி அப்படியே சட்டம் போடாம என்ன பண்ற, வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக இல்ல, வாழ்க்கையை வாழ்வதற்காக வந்திருக்கோம். அது இல்லையா, இன்னைக்கு இந்த நாள் துவங்கி இருக்குதா, இந்த நாள்ல எனக்கு என்ன கொடுக்குன்னு கத்தரை வச்சுக்கிறாரு, அதை நான் அடங்கியே தீரணும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம். எத்தனை ஆமே சொல்லுது,